ஆஹா, இது அபிராமி ஸ்கூட்டர் ஆச்சே. ஸ்கூலை விட்டா வீட்டுக்கு போவா, வீட்டை விட்டா ஸ்கூலுக்கு வருவா. இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வர மாட்டாளே. ஷார்ட்கட்ல போய் பாக்குறேன். நாம வாங்கி கொடுத்த ஸ்கூட்டர் தானா? என்னது? நான் அடிச்சிட்டு வந்த வண்டிய எவனோ ஒருத்தன் என்கிட்ட அபேஸ் பண்ண பாக்குறான். பேசாம ஸ்டார்ட் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுற வேண்டியதான். என்ன வண்டியை லாவிட்டு போலான்னு பாக்குறியா? யார் வண்டியா? யார் லாவுறது? என் சிஸ்டர் வண்டி இது. என்ன கதை விடுறியா? இந்த வண்டியோட ப்ரொப்ரைட்டர் நான் தான். என்ன ப்ரொப்ரைட்டர், ப்ரொஜெக்டர், ஆபரேட்டர்ங்கற? எனக்கு தெரிஞ்சவங்க வண்டி இது. இத நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐயோ, என்ன மாதிரி தரா பாய்வா மண்ணாரி. ஐயோ 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 ஐயோ, இந்த अरियत के यार लिया। अरे ठहरो ठहरो, क्या है गड़बड़ दोनों का? देखो ना ये पागल को, ये तो मेरा गाड़ी है ना, ये इसका गाड़ी बोल के मुझे तंग कर रहा है। ஏய், என்னங்கடா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜிடிவி ஓபன் பண்றீங்க? இது எனக்கு வேண்டப்பட்டவங்க வண்டி, தெரிஞ்சுக்கங்க. சொல்லியா? ఏంటమ్మా ఇక్కడ అల్లరి? చూడనయ్యా, కీస్ నా దగ్గర ఉన్నాయా? అప్పుడు ఈ బండి నాదే కదా. ఈ వెధవ మధ్యలో వచ్చి ఈ బండి వీడిదని గొడవ చేస్తున్నాడు. ఏంటని కొంచెం అడుగు. యో ఏంటయ్య అమ్మ దగ్గర గొడవ? சும்மாறா படவா. இவன் என்ன ஜெமினி டிவி ஓபன் பண்றான்? என்னடா இங்க தகராறு? ஆஹா, நீதான் சன் டிவி நியாயத்தை கேளியா? கேக்குறேன். ஏமா என்ன தகராறு? விஷயத்தை சொல்ல. பாருங்க மாமா, ஏன் அத்தி பேர் ஆசையா நீக்கு வாங்கி கொடுத்த வண்டியை சொல்லி கட்டிட்டு போலான்னு பாக்குறான். இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையோ? நான் தட்டி கேட்பேன். நான் கேட்பேன். என்ன கேட்பேன்? தம்பி வாங்க. ஐ அம் வெரி சாரி சார். நீங்க பாக்குறதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க சார். நீங்களே கேளுங்க சார். சொல்லுங்க. சார், நான் பேங்க்ல வேலை செய்யறேன் சார். சார், எங்க பேங்க்ல நானே லோன் போட்டு வாங்கி கொடுத்த வண்டி சார் இது. ஒரு பொண்ணுக்கு அதை இவ கிளப்பிட்டு போறேன்னு பாக்குறா சார். ஃப்ராட் சார். பா, என்ன கேளுங்க. கூல் டவுன் கூல் டவுன். நான் குடிப்பேன் சார். தள்ளி நில்லுங்க. அங்கே சார். தள்ளி நில்லுங்க. சரி, தள்ளி நிக்கிறேன் சார். ஏய், நாட்டாம தீர்ப்பு சொல்ல போறாரு. போங்க ப்ளீஸ். உங்க வண்டி நீங்க எடுத்துட்டு போங்க. Thank you sir, thank you very much. ஐயோ, அட பாவி, வண்டி தூக்கி கொடுங்கடே. அட பாவியா, புடியா. ஐயோ, ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஸ்கூட்டரை கொடுத்து விட்டியா? சொல்லு, நீ ஐஏஎஸ் ஆபீசர் இல்லையா? அந்த பொண்ணுக்கு செக்யூரிட்டி ஆபீசரியா? இனிமே உங்களை மாதிரி பப்ளிக்க நான் நம்ப போறது இல்ல. காவல்துறைய நண்பன், நான் அவங்களோட டீல் பண்ணிக்கிறேன். வரேன். மேடம் மேடம், என்ன வண்டி உள்ள கொண்டு வர்றீங்க? வெளில வந்து போடுங்க. இன்ஸ்பெக்டர் இல்லையா? ஐ அம் இன்ஸ்பெக்டர் சேஷாத்ரி. என்ன வேணும் உனக்கு? சார், வைன் ஷாப் முன்னாடி யாரோ போதையில கீயோட ஸ்கூட்டரை விட்டுட்டு போயிட்டாங்க சார். யாரும் திருடிட்டு போயிட கூடாதுல்ல, அதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தேன். அடடா, டோக்கன் போட்டு வச்சிருக்கிற ஸ்கூட்டரையே தள்ளிட்டு போற இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணா? உன்ன மாதிரி பொண்ணுங்கதாம்மா இந்த நாட்டுக்கு தேவை. ஐ அம் ரியலி proud of you. proud of you. You are the great. Thank you sir. என்ன பாராட்டிட்டு போயிட்டாரு? நமக்கு பாராட்ட முக்கியம், பணம் தானே முக்கியம். ஐயோ சார், எல்லா பொண்ணுகளுமே இந்த மாதிரி இருந்துட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை ரொம்ப மிச்சம். சார் 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 வாம்மா உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் வந்து லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இந்த பிளைண்ட் ஸ்கூலுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நம்ம கிட்ட 500 ரூபாய் இருக்கு. யோ 320, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 300 ரூபாய் இருக்கு சார். 500 ரூபாய் போதும் சார். இந்த பாருமா, இந்த டொனேஷன் பிளைண்ட் ஸ்கூலுக்காக மட்டும் இல்ல, உன்னோட நல்ல மனசுக்காகவும் தான். உன்னை உற்சாகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. உங்களை மாதிரி நல்லவங்க ஆதரவு இருந்தா போதும் சார். நான் நிச்சயமா பெரிய ஆள் ஆயிடுவேன். God bless you. Thank you. ஆம்பளைங்களுக்கு மதிப்பே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பைக்ல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு லிஃப்ட் கொடுக்குறீங்களா? எங்க கூப்பிட்டாலும் வருவேன், ஆனா அங்க மட்டும் வர மாட்டேன். ஏன் சார்? இப்பதான் என் வண்டியை திருடிட்டு இருக்கேன். அட பாவிகளா, பைக் திருடுறத ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரியே வச்சிருக்காங்களே. ஏய் டிரைவர், உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரா? நான் தான் இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? சாரி சார், ஒரு ஸ்கூட்டர் காணாம போயிடுச்சு, அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். என்ன கலர்? கருப்பு. என்ன வண்டி? ஹைனடி ஹோண்டா. என்ன நம்பர்? அதை ஏன் சார் கோவமா கேக்குறீங்க? TN01A7948. கான்ஸ்டபிள், அந்த வண்டியை கொண்டா. இந்த வண்டியா பாரு. ஆஹா, அடாடாடாடா, இதே வண்டி தான் சார். ஏண்டா, கண்ட சரக்க குடிப்பீங்க, கண்ட இடத்துல மப்புல வண்டியை பூட்டாம நிறுத்திட்டு போயிருவீங்க. போலீஸ் வந்து வண்டியை காணோம்னு சொல்லுவீங்க. கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே குறை சொல்லுவீங்க. அப்படிதானடா? இப்படிலாம் வர சொல்லி இருக்குது அந்த ஃப்ராடு. யார பார்த்து ஃப்ராடுன்னு சொன்னேன்? அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுனேன், உன்னையே ஃப்ராடுன்னு உள்ள வெளியவேன். யோ கையடியா, ஐஜிஆபி சுப்பிரமணியம் தெரியுமா உங்களுக்கு? பட்டா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஐஜிஆபி சுப்பிரமணியத்தில சொல்லிடாதீங்க சார். சொன்னாலும் பெருசா எஃபெக்ட் இருக்காது. ஏன்? ஏன்னா சுப்பிரமணியம்ங்கிறவரு ஐஜி ஆபீஸ் பக்கத்துல டீ கடை தானே போட்டிருக்காரு. என்னையே டென்ஷன் படுத்திட்டானே. கான்ஸ்டபிள், யாத்தையும் சொல்லாதே. ஐயோ, நேரம் ஆயிருச்சு. மேல சுட்டு அழிச்சுட்டு போடுவாரு. அரை நேரம் கலாந்திரம் சொல்லிட்டு. நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர். எனக்கு பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். என் வீட்டுக்கு லேட்டா வரியா? ஐயோ, சுட்டாதே மேஜர்.
இன்னைக்கு ஆனந்த் அமிர்தவல்லியோட நனவு நாள், அதனால உன்னை சும்மா விட இன்னும் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறேன். அதை மட்டும் சரியா செய்யல உன்னை சுட்டே கொன்னுருவேன். ஐயோ கரெக்டா செஞ்சறமே. அப்படி சொல்லு. சௌமியா. டாடி. எஸ் டாடி. கண்ணு, இன்னைக்கு உங்க அம்மாவோட நனவு நாள் தெரியும்ல? தெரியும் டாடி. ஒவ்வொரு வருஷமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க மௌன விரதம் இருப்பீங்க. அந்த 12 மணி நேரமும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும், அதானே? That's good my child. இப்ப 7 o'clock, 7 to 8 நம்ம வீட்லயே ஜிம் கிளாஸ், 8 to 9 நம்ம வீட்லயே குளிச்சிட்டு சாமி கும்பிடணும். 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட், 2 ஸ்லைஸ் பிரெட், ஒரு பாயில்ட் எக். 10 to 11 நம்ம வீட்டு லைப்ரரியிலேயே படிக்கணும். 11 to 12 பிரெஞ்ச் கிளாஸ். 12 to 1 கம்ப்யூட்டர் கிளாஸ். 1 o'clock லஞ்ச், ஒரு கப் சூப், கொஞ்சம் பாயில்ட் வெஜிடபிள்ஸ். 2 to 3 வீட்லயே எம்ப்ராய்ட் பண்ணணும். 3 to 4 பரதநாட்டியம் கிளாஸ். 4 to 5 வாய்ப்பாட்டு. 5 to 6 டென்னிஸ். ஓகே? எஸ் சார். தட்ஸ் குட். இன்னைக்கு ஆனந்த அமிர்தவல்லிக்காக நான் மௌன விரதம் இருக்க போறேன். ஆனந்த அமிர்தவல்லி, ஆனந்த அமிர்தவல்லி, ஆனந்த அமிர்தவல்லி. அப்பா. ஐயோ சௌமியா, ஐயோ கதவை சாத்தி 1 மணி நேரம் ஆகுது. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. மேஜர் வந்து கேட்ட பதில் நான் சொல்லுவேன். சௌமியா. இது என்ன கோலம்? மேனேஜர், வருஷத்துல ஒரு நாள் இப்படி சான்ஸ் கிடைக்குது, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். தள்ளு. ஆமா, எங்க போற? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்க போறேன். பாக்கற சொல்லிடுவேன். நான் தான் 6 மணிக்கு வந்துருவேன்ல. இப்ப எங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ண ஒன்னதான் சுடுவாரு. தள்ளுமா. ஐயோ, எப்ப நடக்க போ? உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, பிளேன் பைலட் மாதிரி. ஐயா வணக்கம். ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சூடா ஒரு கப் பெட்ரோல் கொடு, குடிச்சிட்டு போறேன். என்னையா இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படியா சொல்லுவாங்க? பேங்க்ல வாங்கின கடனை எப்பயா திருப்பி கட்ட போற? ஐயா ஏதோ உங்க புண்ணியத்துல வண்டி ஓடிட்டு இருக்கு, இதை கொடுத்துறேன். எங்கயா ஓடிக்கிட்டு இருக்கோம் வண்டி? ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. நீ ஓஹோன்னு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த லோனை திருப்பி வாங்குறதுக்கு நான் தான் இந்த வண்டியில லோன் உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏய் ஐயாவுக்கு ஒரு கப் சூப் போடுறான். 5 கிலோ பெருசு வந்திருக்கியா? 5 கிலோ பெருசா? அடா பாவீங்களா, மட்டன்ற பேர்ல இதத்தான் போடுறீங்களா? அது சரி, ஒரு 90 கட்டிக்கு விட்டா நம்ம ஆளுங்களுக்கு பெருசுன்னு சிறுசுன்னு எதா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அனுப்பி வை சூப்ப. சரிங்க ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்மோக் அலர்ஜி கொஞ்சம். ஏய், ஐயோக்கு ஸ்மோக் அலர்ஜிடி. வாங்கடி. ஏய் கமன்யா. ஹலோ, சிகரெட் இருக்கா? இல்லைங்க. கொடுத்தா குடிப்பியா? குடிக்க மாட்டாங்க. ஏய் சிகரெட் குடி. குடி. வேண்டாங்க. குடி. பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லையா? பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். நீச்சல் தெரியுமா? தெரியும். இதெல்லாம் பிறக்கும் போதா கத்துக்கிட்ட? இல்ல, சமீபத்துல தான். அப்ப இதையும் கத்துக்கோ. விட்டா எப்படி சிகரெட் குடிக்கணும்ன்றதுக்கு டியூஷன் எடுப்பாளுக்கு போல தெரியுது. மாட்டேன். குடிக்க மாட்டேன். அடமுடிச்சவிக்கீங்களா? என்ன பண்ண போற? சும்மா இருங்கடி. என்ன பாக்குற? இப்ப நீ இத குடிக்கல, ஷர்ட் அவுட் ஈட்டிசிங் பண்ணேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவ. காலேஜ் போணுமா போலீஸ் ஸ்டேஷன் போணுமா? குடி. ஏண்டி, பிறந்த குழந்தைங்க போடுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த பையனை இம்சையா பண்றீங்க? அடி பாவிகளா, ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணா அதுக்கு பேர் ஈவ் டீசிங். இப்ப பொம்பளைங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆம்பளை கிண்டல் பண்றீங்களே, இதுக்கு பேர் என்ன? ஆடம் டீசிங்கா? ஹாய் சிஸ். ஹலோ சார். என்ன அபிராமி, அப்பாவை எல்கேஜில சேர்க்க போறியா? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குற? பாப்பாரு, என்னுடைய பென்ஷன் பணத்தை எல்லாம் ஒரு நல்ல சிட் ஃபண்ட்ஸ்ல போடலாம்னு இருக்கேன். ஏன் திருப்பதி உண்டியல போடுங்களேன், போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்னப்பா சொல்ற? பின்ன என்ன சார், படிச்ச நீங்களே அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போடுவீங்க. அவன் பட்டனாவும் சாத்திட்டு போயிருவான். அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ்னு அலைவீங்க. இந்த வீட்டுல எதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் முடிவு பண்ணுவீங்க. இது மட்டும் கேட்கணும்னு தோணலையா? நான் தான் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். இந்த ஒரு விஷயமாவது ஏன் விருப்பப்படி நடக்கட்டுமேன்னு பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி அது நடக்காது. பாருங்க சார், சிஸ்டர் என்னமெல்லாம் பேசுதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நான் வரேன் சார். ஒரு தம்பி, என்னமா அப்படி சொல்ற? அந்த புள்ள நமக்கு சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல. இருந்தாலும் பொறுப்பா உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துச்சு, லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துச்சு. எல்லா வேலையும் அந்த புள்ளதனமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி சரி போதும், அண்ணன் சொல்ற மாதிரியே செய்யுங்க. நான் வரேன். பாத்துப்போ, ஈவ் டீச்சிங்ல டிப்ளமா வாங்கிட்டு அலையறானுங்க. நாளைக்கு நான் வேலை செய்யற பேங்க்லயே கொண்டாந்து பணத்தை போடுங்க. அது கவர்மெண்ட் பேங்க், பத்திரமா இருக்கும். ஓகேயா?
சரி அபிராமி கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? என்னத்தை சேர்த்து வைக்கிறது? நான் தினம் 3 மணிக்கு எழுந்திருச்சு அந்த பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கணுமே. 3 மணிக்கா? நான் காலையில 3 மணிக்கு உங்களை எழுப்பி கைமாத்தா பணம் கேட்டா நீங்க தருவீங்களா? தூக்கத்துல எழுப்புனா உதப்பேன். அதேதான் பெருமாளுக்கும். அவரை மட்டும் 3 மணிக்கு எழுப்பி தோமால சகசரநாம விசுவரூப தரிசனம் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அவர் டென்ஷன் ஆக மாட்டாரு? இதெல்லாம் நான் நாத்திகமா சொல்லல, பொதுவா சொன்னேன். நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. என்னன்னு பாப்போம். டியர் ஹரி, எடுத்த உடனே ரொம்ப நெருங்கிட்டாளேன்னு பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு உங்க பாட்டு என்னையும் என் மனசை மாத்திருக்கு. Is it? என் நினைப்பெல்லாம் உங்க பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கு. எங்க? இனி நீங்க தான் என் வாழ்க்கைன்னு முடிவே பண்ணிட்டேன். ஓ, நான் உங்களை நேசிக்கிற மாதிரி உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நம்புறேன். நான் என்ன இங்க மேன்ஷன் கட்டியா வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன்? உங்களை காதலிக்கிறேனா உங்களை நேர்ல பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏன்? அதுக்கு காரணம் எங்க அப்பாவோட கண்டிப்பு தான். ஓ, பேட் ஃபெலோஸ். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா எங்க அப்பாவோட சம்மதம் தேவை. எப்படியாவது எங்க அப்பா மனசை மாத்தி எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இனிமே இதான் என்னோட வேலை.